Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 4 Inverse Trigonometric Functions. பார்க்கலாம் exercise 4.5 third question இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். Find the value of அப்படின்னு கொடுத்துட்டு மூணு question கொடுத்துருக்காங்க. One by one சால்வ் பண்ணலாம். First question sin inverse of cos sin inverse of root 3 by 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. So sin inverse of cos sin inverse of root 3 by 2. First இது சால்வ் பண்ணும், அப்புறம் இது சால்வ் பண்ண அப்புறம் தான் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். சொல்யூஷன்ல question எழுதுங்க. sin inverse of cos sin inverse of root 3 by 2 1 2 3 right. இப்போ first இந்த வேல்யூ எடுத்துக்கலாம். let sin inverse of root 3 by 2 is equal to x. இப்போ sin inverse அந்த சைடு கொண்டு போடுவோமா? அப்போ root 3 by 2 is equal to sin x. இப்போ sin theta root 3 by 2 60 degree இல்லையா? 1 by 2 1 by root 2 root 3 by 2 so 60 degree. 60 degree எப்படி எழுதலாம்? pi by 3 and pi by 3 வந்து minus pi by 2 இருந்து pi by 2 வரைக்கும் இருக்கும். அதனால இது நம்ம எழுதிக்கலாம். root 3 by 2 is equal to sin pi by 3. இந்த இடத்துல இதை மாற்றி எழுதிக்கலாமா? sin pi by 3 is equal to sin x. அப்ப x is equal to pi by 3. இப்போ இந்த x equal to pi by 3 இந்த இடத்துல எழுதிக்கலாம். சரியா? அப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி மாறும்னா, நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி மாறும்? sin inverse of cos pi by 3. இந்த டேர்முக்கு பதிலா நம்ம pi by 3 ன்னு எழுதிக்கிட்டோம். இப்போ cos pi by 3 ஓட வேல்யூ என்னன்னு டைரக்டா எழுதலாமா? ஏன்னா இன்வர்ஸ் கிடையாது. So sin inverse of cos pi by 3 ஓட வேல்யூ 1 by 2. அதை டைரக்டா எழுதலாம். ஏன்னா இங்க இன்வர்ஸ் இல்லை பாருங்க. டைரக்டா cos 60 degree cos 60 டிகிரியோட வேல்யூ 1 by 2. இப்போ sin inverse of 1 by 2 அகைன் நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி let sin inverse of 1 by 2 is equal to y ன்னு கன்சிடர் பண்ணலாம். சரிங்களா? அப்போ 1 by 2 is equal to sin inverse அன்சைட் போனால் sin y மாறிடும். சைனில் எப்போ 1 by 2 வரும்? 30 டிகிரியில். அப்போ pi by 6. அப்போ 1 by 2 இருக்கிற இடத்துல sin pi by 6 எழுதிக்கலாம். ஈக்குவல் டு sin y ன்னு எழுதிக்கலாம். sin கேன்சல் பண்ணிட்டோன்னா y is equal to pi by 6. ஸோ லாஸ்ட்டாக நம்ம கொஷின் அப்படியே எழுதலாம். sin inverse of cos sin inverse of root 3 by 2 1 2 3 which is equal to pi by 6. Understand the sum. அடுத்த question பார்க்கலாம். Second question பாருங்க. cot sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5. So இந்த termல பாருங்க sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5 ன்னு வருதா? இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் question ஒரு வாட்டி எழுதிக்கலாம். cot sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5. So இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா sin inverse x plus sin inverse y property 6ல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வரும். sin inverse x plus sin inverse y is equal to sin inverse of x root of 1 minus y square plus y root of 1 minus x square. Condition வந்து xy multiple பண்ணா less than 0 and x square plus y square பண்ணும்போது less than or equal to 1 ன்னு வரணும். இது y ன்னு எடுத்துக்கலாம். கண்டிஷன் பாருங்க x square plus y square அந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். இப்போ 9 by 25 plus 16 by 25 25 by 25 கேன்சல் பண்ணா 1 x square plus y square equal to 1 ன்னு கிடைச்சிருச்சா? ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 by 5 ஒய் இருக்கிற இடத்துல 4 by 5 வேணா அதை எழுதிக்கலாம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 by 5யும் ஒய் இருக்கிற இடத்துல 4 by 5 இதுதான் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஷின் எடுத்துனா ஒரு வாட்டி எழுதிக்கலாம். sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5 that is equal to sin inverse of x வெளியே 3 by 5 root of 1 minus y square 4 by 5 whole square plus y 4 by 5 வெளியே root of 1 minus x square 3 by 5 whole square. இப்போ next lineல sin inverse of
3 by 5 into 1 minus 4 square 16 by 5 square 25 plus 4 by 5 1 minus 3 square 9 5 square 25. இதை solve பண்ணலாம். Sin inverse of 3 by 5 root of 25 ones are 25. 25 minus 16 by 25 plus 4 by 5, 25 ones are 25 minus 9 by 25. Same next line la sin inverse of 3 by 5, 25 minus 16 9 by 25 plus 4 by 5 into 25 minus 9 16 by 25. இப்போ ரூட்ல இருந்து அதை வெளியே எடுத்துட்டு வரணும். 3 by 5 into 9 ஓட ரூட் 3, 25 ஸ்கொயர் ரூட் எடுத்தா 5 plus 4 by 5 into 16 ஓட ரூட் 4, 25 ஓடது 5. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணும். sin inverse of 3 3s are 9 by 25 plus 4 4s are 16 by 25. 9 plus 16 direct add பண்ணா போதுமா? ஏன்னா denominator same. அப்போ 25, 9 plus 16 25 by 25 cancel பண்ணா 1. அப்போ sin inverse of 1. sin inverseல 1 value எப்போ வரும்னா 90 degree இல்லையா? cancel பண்ணிட்டா 1, so sin inverse of 1 எழுதிட்டேன். sin inverse of 1 value வந்து 90 degreeல வரும். அப்போ pi by 2 எழுதிக்கலாம். நான் 90 degree எழுத வந்தேன், pi by 2 எடுத்துக்கலாமா? இப்போ இந்த pi by 2 நான் எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணும்? இந்த இடத்துல cot of pi by 2, cot of pi by 2 இந்த இடத்துல சப்ஸ்டிடியூட் பண்ண போறேன். இதுதான் இவ்வளோ நேரம் கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இன்னும் நம்ம அதை சப்ஸ்டிடியூட் பண்ணி சால்வ் பண்ணோம். சரியா? சப்ஸ்டிடியூட் pi by 2 in equation 1 எழுதிக்கோங்க. அண்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் லைன்ல cot pi by 2ன்னு டைரக்டாக எழுதிக்கலாம். cot 90 டிகிரியோட வேல்யூ 0 இல்லையா? லாஸ்ட்டாக நம்ம வந்து கொஷினில் எழுதிக்கலாம். cot of sin inverse of 3 by 5 plus sin inverse of 4 by 5 is equal to 0. Understand of the அடுத்த question பார்க்கலாம். Third subdivision, tan of sin inverse of 3 by 5 plus cot inverse of 3 by 2. இந்த questionல first sin inverse cot inverse இருக்கு. இந்த ரெண்டு இடத்தையும் நான் tan ன்னு மாத்திடுறேன். and property 6ல tan inverse x plus tan inverse y ன்ட்டு ஒரு வேல்யூ இருக்கு. அதை வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணலாம். எப்படி நம்ம லாஸ்ட் சம் சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல tan of sin inverse of 3 by 5 plus cot inverse of 3 by 2 எழுதிக்கலாம். இப்போ நான் இந்த sin inverse of 3 by 5 வந்து tan ன்னு மாற்றி எடுக்கணும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ரஃபாக வரைஞ்சா போதும். இது ஆப்போசிட், இது ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்கணும். அப்போது 5 ஸ்கொயர் 25 மைனஸ் 9 16, 16 ஸ்கொயர் 4. இப்போ ஃபஸ்ட்டு sin inverse 3 by 5 வச்சுட்டு நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா tan inverse of opposite by adjacent 3 by 4. சரிங்களா? இந்த டேர்ம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், tan inverseல வந்து 3 by 4ன்னு கொண்டு வரேன். அடுத்தது cot inverse. cot inverse 3 by 2 இருக்கு. ஸோ இங்கே என்ன நம்ம ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோன்னா cot inverse x is equal to tan inverse 1 by x. cotனா 1 by tan இல்லையா? அதனால வேல்யூ மட்டும் 1 by எடுத்துக்கலாம். ரெண்டுமே இன்வர்ஸில் தான் இருக்கு. that is equal to tan inverse of 1 by 3 by 2. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாற்றி எழுதிடலாம்னா tan inverse of 2 by 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ sin inverse இருக்க இடத்துல tan inverse 3 by 4, cot inverse 3 by 2 இருக்க இடத்துல tan inverse 2 by 3 மாற்றி எழுதிக்கலாமா? tan inverse of 3 by 4 plus tan inverse of 2 by 3. இதுக்கப்புறம் இந்த டேர்மை மட்டும் நான் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவேன். tan inverse of 3 by 4 plus tan inverse of 2 by 3. இதுவுமே ப்ராப்பர்ட்டி 6ல இருந்து தான் இருக்கு. tan inverse x plus tan inverse y is equal to
பேஜ் நம்பர் 170 இருக்கும் பாருங்க. tan inverse x plus tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus x into y. xy ஓட மல்டிப்ளிகேஷன் வந்து less than 1 இருக்கணும். ஸோ செக் பண்ணிடலாம். 3/4 into 2/3 கேன்சல் பண்ணால் 1/2. 1/2 வந்து 1 விட கம்மி, பாதி தானே 0.5. ஸோ இந்த இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். x equal to 3/4, y is equal to 2/3, which is equal to tan inverse of, இங்கே நம்ம டேர்ம் எழுதணும்னா எழுதுங்க, இல்லைன்னா டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இங்கே சப்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்துட்டோம், கொஷின் மேலேயே இருக்குது. ஸோ 3/4 plus 2/3 divided by 1 minus 3/4 into 2/3. இதை சால்வ் பண்ணிடலாம். 3 3 கேன்சல், 3 1s are 3 2s are. மேலே நியூமரேட்டரில் tan inverse கிராஸ் மல்டிபிள் தான். 3 3s are 9, 4 2s are 8, 4 3s are 12 divided by 1 minus 1/2. இங்கே 1 இருக்குது, கீழே 2 மட்டும்தான் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட் லைனில் tan inverse of 9 plus 8 17/12 divided by 1 minus half இல்லையா. அடுத்த லைனில் இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். tan inverse of 17/12 divided by 1/2 இருந்துச்சுல்ல, அதை 2/1 மாற்றி எழுதிக்கலாம், ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 2 1s are 2, 6 times. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், இது இன்வர்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட் லைன் எப்படி மாறும், tan inverse of 17/6. ஸோ கண்டுபிடிச்ச டேர்மை சப்ஸ்டியூட் இன் 1ன்னு எழுதிக்கலாம். அப்போ tan into tan inverse of 17/6. tan கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் வெறும் 17/6 தான் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் த சம் எல்லாருக்குமே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.